بسم الله الرحمن الرحيم الحمد لله الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا والصلاة والسلام على النبي الذي أرسل إلى الناس بشيرا ونذيرا وكان لله شاكر الليل ساجدا وسهيرا وعلى آله وصحبه الذين اتبعوه على أثره كثيرا وتمسكوا بنهجه ولا لهم نظيرا أما بعد வார்த்தைகளில் சிறந்த வார்த்தை அல்லாஹ்வுடைய வார்த்தை, வழிகாட்டல்களில் மிகச்சிறந்த வழிகாட்டல் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிகாட்டலாகும். விடயங்களில் மிக கெட்டது மோசமானது மார்க்கம் என்ற பெயரில் உட்புகுத்தப்பட்டவைகள் 3 அனுஷ்டானங்களாக இருக்கின்றன என்கிற நபி அவர்களுடைய பொன்மொழியை நினைவுபடுத்தியவனாக வாரந்தோறும் நடைபெறக்கூடிய எமது இந்த தர்பியா நிகழ்ச்சியில் உங்களுக்கு துஆக்கள் சொல்லப்பட்டு கொண்டு வருகின்றன. அந்த அடிப்படையில் இன்று உங்களுக்கு ஒரு துஆவாக அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான வஸய்யின்ஹு ஃபீ குலூபினா வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான் வஜஅல்னா மினர் ராஷிதீன் என்கிற சஹாபி ரிஃபாஅத் இப்னு ராஃபி என்கிற சஹாபி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸில் வரக்கூடிய துஆ அஹ்மதில் இடம்பெற்றிருக்கிறது. எனவே உங்களுக்கு திரும்பவும் அந்த துஆவை அரபியில் நான் சொல்லித் தருகிறேன். அதை என்னை தொடர்ந்து நீங்களும் சொல்லிக்கோங்க இன்ஷா அல்லாஹ். அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனல் ஈமான வஸய்யின்ஹு ஃபீ குலூபினா வகர்ரிஹ் இலைனல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான் وجعلنا من الراشدين. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان وجعلنا من الراشدين. اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان وجعلنا من الراشدين. இதோட அர்த்தம் என்னன்னா, அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனா, இறைவா எங்களுக்கு விருப்பம் உள்ளதாக ஆக்கி கொடு. அப்போ யா அல்லாஹ் அங்கே இருக்கிற தமிழ் அர்த்தத்தை நம்ம சொல்கிறேன். யா அல்லாஹ் எமக்கு ஈமானை, இறை நம்பிக்கையை, விசுவாசத்தை பிரியமாக்கி அது எமது உள்ளங்களில் அலங்கரித்து வைப்பாயாக. மேலும் நிராகரிப்பையும் பாவத்தையும் மாறு செய்வதையும் எமக்கு வெறுப்பாக்கி விடுவாயாக. எம்மை நேர்வழி பெற்றவர்களில் ஆக்கி அருள்வாயாக. இது ரொம்பவுமே நம்ம அடிக்கொருக்காக கேட்க வேண்டிய துஆக்களில் ஒன்று. சரி, நம்ம அந்த ஒவ்வொரு சொற்களாக பார்ப்போம். அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனா, இறைவா எங்களுக்கு ஈமானை விருப்பம் உள்ளதாக ஆக்குவாயாக. வஸய்யின்ஹு ஃபீ குலூபினா, எங்களுடைய உள்ளங்களில் அதனை அலங்கரித்து விடுவாயாக. வகர்ரிஹ், இன்னும் எங்களுக்கு வகர்ரிஹ் இன்னும் வெறுப்புள்ளதாக, இலைனா எங்களுக்கு, அல் குஃப்ர இறை மறுப்பையும், வல் ஃபுசூக பாவம் செய்வதையும், வல் இஸ்யான இறை நிராகரிப்பையும், அதாவது இறைவனுக்கு மாறு செய்வது. அல் இஸ்யான் என்றால் இறைவனுக்கு மாறு செய்வதையும் எங்களுக்கு வெறுப்புள்ளதாக ஆக்குவாயாக. ஒவ்வொரு சொல்லுக்கும் கருத்து வழங்கிடுச்சா? சரி. வஜஅல்னா, இன்னும் எங்களை ஆக்குவாயாக, மினர் ராஷிதீன் நேர்வழியில்
பெற்றவர்களில் உள்ளவர்களாக நேர்வழியில் இருந்து யாரெல்லாம் நேர்வழி பெற்றிருக்கிறார்களோ அவர்களில் ஒருவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக. இதுதான் அதனுடைய விளக்கம். அல்லாஹும்ம ஹப்பிப் இலைனா அல் ஈமான வஸய்யின்ஹு ஃபீ குலூபினா வக்கர்ரிஹ் இலைனா அல் குஃப்ர வல் ஃபுசூக வல் இஸ்யான் வஜஅல்னா மினர் ராஷிதீன். யாருக்கெல்லாம் பாடும்? اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان وجعلنا من الراشدين. إن شاء الله. بارك الله لكم. ما شاء الله بارك الله فيكم. بدأ تفضل. ما شاء الله بارك الله لكم. بارك الله في علمكم إن شاء الله. بدأ ما شاء الله. الله يغفركم. الله يبارك لكم. ما شاء الله بارك الله لكم. غيره اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان وجعلنا من الراشدين. نوتدبا இதில் உங்களுக்கு பாடமாக்கணும்னா ஒவ்வொரு நேரமும் இதை உங்களுக்கு அடிக்குறுக்கா ஓதும் போது மட்டும்தான் இது ஞாபகம் இருக்கும். இன்னையோடு முடிஞ்சு போச்சுன்னா அது இன்னையோடு முடிஞ்சிடும். ஸோ அது காலையிலும் மாலையிலும் நம்ம ஓத வேணும். இதுக்கு முன்னாடி அல்லது இதுக்கு பிறகு நான் நினைக்கிறேன் சில நேரங்கள் வந்திருக்கும் அல்லது வரக்கூடியதாக இருக்கும் ஒரு துவா. இறைவா, நான் தெரிந்து செய்யக்கூடிய இணை வைப்பு, தெரியாமல் செய்யக்கூடிய இணை வைப்பிலிருந்தும் பாதுகாப்பு தேடுகிறேன். இது குர்ஆனில் வரக்கூடிய ஒரு வசனமாக இருக்கிறது. எனவே துவாக்களாக இருந்தாலும் இப்படியான துவாக்களை பாடமாக்கிக்கோங்க இன்ஷா அல்லாஹ்.